வணக்கம் நண்பர்களே. கிராமத்து நாடு வளர்ப்பு முறை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்ரீத்துக்கு அப்புறம் நம்ம மயிலம்பாடி குட்டிங்க எடுத்துருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விலைக்கு வாங்கணும், என்ன விலைக்கு விற்பனை பண்ணணும், நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிச்சு என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டி வாங்கியது பார்த்திங்கன்னா 29/5/2025 அன்றைக்கி நம்ம குட்டி எடுத்துருக்குறோம். எத்தனை குட்டி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எண்ணிக்கை 31 குட்டி. மொத்தம் 15.5 ஜோடி எடுத்திருக்கோம். ஒரு ஜோடியினோட விலை பார்த்திங்கன்னா 12,400 சரிங்களா. 12,400 15.5 போட்டோம்னா 1,92,000 வருது. அதுக்கப்புறம் நமக்கு வண்டி வாடகை பார்த்திங்கன்னா 2,000. மொத்தம் 1,94,000 வருது சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி செலவு பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக பார்ப்போம். மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு செலவு பண்ணது 2,800 பண்ணியிருக்கிறோம் மருத்துவ செலவு சரிங்களா. செலவு அடர் தீவன செலவு. அடர் தீவனம் நம்ம மொத்தம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 67,270 வாங்கியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தீவனம் நம்ம கையிருப்பு கொஞ்சம் இருக்குது சரிங்களா. கையிருப்பு கொஞ்சம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் 2 மூட்டை இருக்குது சரிங்களா, 2,600. உளுந்தம் பருப்பு 1 மூட்டை இருக்குது, 1,450. பருத்தி விதை 2 மூட்டை இருக்குது, 2,700. துவரம் பருப்பு 2 மூட்டை இருக்குது, 2,900. பட்டாணி புட்டு 3 மூடை இருக்குது, 1,110. துவரம் புட்டு 1 மூடை இருக்குது, 1,150. குச்சி தீவனம் 1 மூட்டை இருக்குது, 1,250. கடலை புண்ணாக்கு 75 கிலோ உள்ளது, 3,450 இருக்குது. கற்கத்தவிடு 1 மூட்டை 750. மொத்தம் நம்ம அதை கூட்டினோம்னா 17,360 வருது சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, முதலே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தீவனம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 67,270 மைனஸ் 17,360 இது பண்ணோம்னா நமக்கு தீவன செலவு பார்த்திங்கன்னா 49,910 வருது சரிங்களா. இதில் உலர் தீவன செலவு நம்ம அந்த சோழநாத்து போட்டது பார்த்திங்கன்னா அது ஒரு 4,500 வருது சரிங்களா. இது மொத்தம் தீவன செலவுகள். இது அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டிகள் இறப்பு. நம்ம மொத்த குட்டி வாங்கியது 31. இறப்புன்னு பார்த்திங்கன்னா 3 குட்டி. 3 குட்டி இறப்புன்னு பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக இறந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் உடம்பு சரியாமல் அப்படி இருக்கும்போது விற்பனை செஞ்சது. அது ஒரு 4,000 நம்ம துவைக்கு வச்சுருக்கிறோம் சரிங்களா. இதர செலவு நமக்கு போக்குவரத்து செலவு மாதிரி இந்த செட்டுக்கு போகுது வைக்குது இந்த மாதிரி செலவு பார்த்திங்கன்னா பெட்ரோல் செலவு சொல்லுவாங்களா, அந்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு 3,000 சரிங்களா. அடுத்து வளர்த்த நாட்கள் சரிங்களா. நம்ம வாங்கிய நாள் 29/5/2025. விற்பனை செய்த நாள் 25/8/2025. மொத்தம் வளர்த்த நாள் பார்த்திங்கன்னா 87 நாட்கள் நம்ம வளர்த்துருக்கோம். விற்பனை செய்த குட்டிகள் குட்டி நம்ம இந்த 31 குட்டி எடுத்தோம் பார்த்திங்களா. அதில் நமக்கு வாங்கும்போது என்ன உயிரெடை இருந்துச்சுன்னா, குட்டிகள் வாங்கும்போது உயிரெடை 14 கிலோ 100 கிராம் இருந்துச்சு சரிங்களா. விற்பனை செய்யும்போது உள்ள எடை பார்த்திங்கன்னா 30.4 இருந்திருக்குது நமக்கு. 30.400. நம்ம விற்பனை செய்த உயிரெடை விலை பார்த்திங்கன்னா 370 சரிங்களா. அதுக்கப்புறம் விற்பனை செய்த மொத்த எடை நம்ம இந்த 28 குட்டியும் என்ன எடை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 852.900 கிராம் இருந்திருக்குது. அப்படின்னா 370 இன்ட்டு 852.9 இதை பெருக்கணும்னா மொத்தம் 3,15,573 நமக்கு மொத்த தொகை கிடைக்குது. அப்படின்னா மொத்த தொகை 3,15,573 ப்ளஸ்ஸு ஒரு 4,000 அந்த குட்டியை இறப்பு விதம் போட்டிருந்தோம்னா அது ஒரு 4,000. மொத்தம் 3,19,573 வருது நமக்கு குட்டியை விற்பனை செய்த 3,19,573 வருது. இதை நம்ம கழிக்கணும். குட்டி வாங்கியது, தீவன செலவு, மருத்துவ செலவு,
இதெல்லாம் கழிச்சோம்னா குட்டி வாங்கியது ப்ளஸ் தீவன செலவு ப்ளஸ் மருத்துவ செலவு உலர் தீவனம் சரிங்களா. அதுக்கப்புறம் மொத்த தொகை கழிக்கிறது சரிங்களா. இது நம்ம குட்டி வாங்கியது 19,400 1,94,000 சரிங்களா. அதுக்கப்புறம் மருத்துவ செலவு 2,800. அதுக்கப்புறம் தீவன செலவு அடர் தீவன செலவு 49,910. உலர் தீவனம் 4,500. இதர செலவு 3,000 மைனஸ் 3,19,523 இதை நம்ம கழிச்சோம்னா நமக்கு 65,363 வருது. அப்படின்னா லாபம்னு பார்த்தீங்கன்னா 65,363. இதில் நம்ம வளர்த்த நாட்கள் பார்த்திங்கன்னா 87 நாட்கள் வளர்த்துருக்கோம். ஒரு நாள் சம்பளம் நமக்கு இதில் எவ்வளோ கிடைக்க போகிறதுன்னா 754.29 கிடைக்குது சரிங்களா. அப்படின்னா 87 நாட்கள் இன்ட்டு 751.29 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது 65,363 கிடைக்குது சரிங்களா. வளர்த்த மாதம் அதாவது நம்ம எவ்வளோ மாதம் வளர்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா 2 மாதமும் 27 நாள் வளர்த்துருக்கோம் சரிங்களா. இதை நம்ம தோராயமாக கணக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு 3 மாதம் கணக்கு எடுத்துட்டால் ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 21,787 கிடைக்குது ஒரு மாத சம்பளமாக. நம்ம இதில் பார்த்திங்கன்னா வளர்த்த குட்டிகளோட எண்ணிக்கை கம்மி, அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்குது. இது நம்ம 80 குட்டி 90 குட்டின்னு போகும்போது நமக்கு கூடுதலாக கிடைக்கும். நம்ம இப்போதைக்கு இந்த குட்டி தான் வளர்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த 87 நாள் இந்த 28 குட்டியை வளர்த்த லாப கணக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இது முழுக்க நம்ம பண்ணையில் என்னென்ன வாங்கினோமோ அதை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் சரிங்களா. அது திரும்ப நம்மகிட்ட இருக்கிற பொருளை கழிச்சிருக்கிறோம். தீவனம் மீதி இருந்த தீவனத்தை இதில் கழிச்சிருக்கிறோம். நமக்கு குட்டி ஜாதியான குட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் மாதம் கீழே வெயிட் ஏறுறது எந்த மாற்றமும் இருக்காது சரிங்களா. இதே ஜாதி இல்லாத குட்டி எடுத்துட்டோம் வச்சுட்டோம்னா வெயிட் ஏறது கொஞ்சம் சிரமமாகும். நாட்கள் ஒரு 20 நாள் அப்படி கூட போகும். அப்படிங்கும்போது நமக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுதான் இப்போதைக்கு உள்ள கணக்கு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் பக்ரீத்துக்காக பொட்டுக்குட்டி எடுக்க போகிறோம். அப்போ எங்கேயும் அதோட வர செலவெல்லாம் பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் உடைக்கிறதுக்கு மிஷின் வாங்கியிருக்கோம். அதையும் அடுத்த காணொலியில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி.